ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வித்ட்ரா பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி கிளைம் பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணி எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்ட்டாக வந்து எந்த கம்பெனிலையும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் கம்பெனி விட்டு நின்று 3 மாதம் வந்து மினிமம் வந்து 3 மாதம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். இப்போ உங்களுடைய யுஏஎன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சர்வீசஸில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளைம் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷனே இருக்கு பாருங்கள். கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 31, 19, 10C அண்டு 10Dன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வியூ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஏஎன் நம்பர், அதாவது பிஎஃப் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு வெரிஃபைன்னு இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக் சிம்பிள் வரும். இதில் நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துக்குங்க. இதில் வந்து நம்ம கடைசியாக எண்டு பாருங்கள், ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19, ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C, ஸ்கீம் சர்டிஃபிகேட் ஃபார்ம் 10C, பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31. இந்த பிஎஃப் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள் அப்லோட் ஃபார்ம் 15Gன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலில் 1 MBக்குள்ளே வந்து இருக்கணும். இந்த ஃபார்ம் 15G வந்து யாரெல்லாம் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது 50,000க்கு மேலே வந்து உங்களுடைய வித்ட்ராவல் அமௌண்ட் வந்து இருந்ததுன்னா, உங்களுடைய பென்ஷன் உங்களுடைய அமௌண்ட் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15G வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அப்படி 50,000க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் 15G வந்து நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ இதை வந்து விட்டுடலாம். நான் வந்து 50,000க்குள்ளே இருக்கிறதுனால நான் அதை விட்டுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எம்ப்ளாயி அட்ரஸ் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ஸ்டேட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பின்கோட் நம்பர் இதை டைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய சிட்டி என்ன சிட்டியோ உங்களுடைய சிட்டி வந்து இதில் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து என்ன ஸ்ட்ரீட், அதாவது உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைப் பண்ணிங்க. இதில் பாருங்கள் அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக் பார் பாஸ்புக்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு செக் இருந்தாலும் செக்கு கொடுத்துங்க, இல்லை பாஸ்புக் இருந்தாலும் பாஸ்புக் கொடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 KBக்குள்ளே இந்த வந்து ஃபைல் இருக்கணும். ஸோ இதில் வந்து கிளியராக தெரியணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி அண்டு நேம் ஷுட் பி விசிபிள் ஆன் செக் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ இதை வந்து கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லை ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய இதை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் அப்லோட் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி ஃபைல் ஒன்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப்ல கூட வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து அந்த டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் வந்து டிக் பாக்ஸ் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை அந்த ஓடிபியை பார்த்து இதில் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் இந்த கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஓடிபி ஹஸ் பீன் வெரிஃபைடு, இகேஒய்சி அப்டேட்டட் அண்ட் பிஎஃப் ஃபைனல் வித்ட்ராவல் கிளைம் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யுனிடெட் போர்ட்டல், ப்ளீஸ் கிளிக் ஹேர் டு வியூ பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிளிக் ஹேர்னு இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தாலும் வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கான பிஎஃப் வித்ட்ராவல் வந்து மொத்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.